காப்பாற்றுகிறார், உங்களையெல்லாம் காப்பாற்றி விடுவார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் தீர்க்கமாக தெரியுமாம் கடவுளே இல்லை என்று. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், கடவுள் இல்லை என்ற ஒன்றை வைத்து கொண்டு கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும் உண்மையிலேயே கடவுள் அவரை பற்றி ஒன்றும் செய்ய மாட்டார். ஏனென்றால் உலகை படைத்தார், தர்மத்தை வாழ வைப்பார், அதர்மத்தை அழிப்பார் என்று சொல்லும்போது இவன் பண்ணுகின்றது கடவுளே இல்லை என்று புரிந்த பிறகு சொல்லுகின்றானே, அப்பொழுது கடவுள் உண்மையிலே இருந்திருந்தால் இவனை விடுவாரா? அப்படி இல்லை என்றால் நித்யானந்தா வெளியே வந்து ஜீவன் முக்தியை பேசிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை செய்ய முடியுமா? அதற்கும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எனக்கு சட்டப்படி நான் தவறு செய்யவில்லை. எப்படி பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கான்செப்டை கொடுக்குறாரு பாருங்கள் நித்யானந்தா. அதற்கு பிறகு என்ன உங்களுடைய கிளிப்பிங்ஸ்லாம் அதை பற்றி பேச வேண்டாம். பூர்வ ஜென்மாவில் எனக்கு ஏற்பட்ட விஷயம் இப்படியெல்லாம் நான் மாட்டுகிறேன். எப்படி பார்த்தீங்களா? எங்கேயாவது உண்மை இருக்கா? இப்போ யூஜிகே சொன்ன விஷயத்தை, ஞானம் என்ற ஒன்று உண்மையில் இல்லதா? இல்லவே இல்லை. இதில் நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, யூஜிக்கே அதோடு நின்றுட்டார். ஆனால் வேதாந்தம் சொல்லுகிறது ஞானமும் நச்சேத், ஞானம் என்ற ஒன்றே கிடையாது என்று வேதாந்தம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டது. இதை சொல்லியிருக்கிறாரா ஜீவன் முக்தத்திலே பேசக்கூடியவர்? ஜீவன் முக்தனிலே பேசக்கூடியவர் வேதாந்தத்திலும் சொல்லிவிட்டதுன்னா ஓடி போயிடுவான், ஒருத்தன் வரமாட்டான் பக்கத்தில். வேதாந்தத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஸ்ரீ விவேகானந்தருடைய பல்வேறு வாழ்க்கை ரகசியங்களை நீங்கள் படித்தீர்களானால், ஸ்ரீ விவேகானந்தா சுவாமிகள் தன்னுடைய தாய்க்காக ஒரு 100 ரூபாய் கிடைப்பதற்கு கடைசியில் அவர் பட்டப்பாடு அவர் எழுதிய கடிதத்திலே இருக்கின்றது. யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட பல கடிதங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய விஷயத்திலே. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மக்கள்? அதிலிருந்து எடுக்கிறாங்க. இப்போ செட்டில் ஆகணும் மக்களோட, இவனை பூரா இழுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து பற்றி நீட்ஸே ஒருத்தர் சொல்லுவார். கடவுள் இறந்து விட்டார் என்று ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கார் நீட்ஸே. அவர் சொல்லுவார், இப்போ இயேசு கிறிஸ்து நான் தாங்க இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களே பேசாமல் இருந்துருவாங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிமையானவர், இவங்களே உடனே முடிவு பண்ணிடுவாங்களே, இப்படியெல்லாம் வரக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு அவர் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, அப்படி ஒரு நிகழ்வே இல்லைன்னு அவர் சொல்ல வர்றாரு. பட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனீங்கன்னா, மனித வாழ்க்கையில் வேதாந்தத்தில் இப்படி ஒன்று இருக்குன்னு எடுத்தோன்னே நடத்திட்டா. இப்போ பகவத்கீதை இருக்கிறது. பகவத்கீதையுடைய ஒட்டுமொத்த சாரம் என்னன்னா, பலனை எதிர்பாராதே, இவ்வளவுதான் சாரம். எல்லாருக்கும் தெரியும். பலனை எதிர்பாராதேன்னு சொல்லிட்டா நம்ம ஆளுங்க மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்க? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி செய்வது? பலன் இல்லாமல் இயங்கவே முடியாதுன்னு மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கவங்களாம் சொல்கிறான். அவர் என்ன சொல்லியிருக்காரு? கடமையை செய். கடமை எத்தனை நாளைக்குங்க நான் கடமையை செய்கிறது? எனக்கு ஏதாச்சும் பயன் வேணாமா அப்படின்னு இவன் கேட்குறான். இப்போ இவன் கேட்குறதுல என்ன தவறு இருக்குது? இதுவும் உண்மைதான். அவருமே சொல்லியிருக்காரே அப்படின்னு வச்சுங்களேன், அது உண்மைதான். இப்போ விலங்குகளை பார்த்தீங்களா? பலனை எதிர்பார்க்காமல் கடமை செய்கிறதா, இல்லை பலனை வாங்கிக்கிட்டு தான் நம்ம செயல்படுறதா? விலங்குகள் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலே ஒவ்வொன்றையும் வைத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யூஜிக்கு அதைத்தான் சொல்ல வருகிறார். ரொம்ப நாகரிகமாக சொல்லுகிறார். மிக மிக அதுவும் மத குருமார்களெல்லாம் பின்னி எடுக்கிறார். போலி என்று சொல்லிவிட்டார் அல்லவா? இதுக்கு மேலே என்ன வார்த்தை சொல்ல முடியும்? அத்தனையும் போலி என்பது. சரி, போலி தானே, அப்போ கடவுள். அதைத்தான் நித்யானந்தாவை பற்றி சொல்லுவார்கள் கமெண்ட்ஸ் வரும்போது. தனக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்று நித்யானந்தா கூறுகிறாரே, அவரை இப்படி எடுத்தார்களே வீடியோ படத்தை வைத்து. அவனுக்கு எண்ணம் எழுந்ததல்லவா தர்மானந்தா என்ற ஒருத்தனுக்கு. அப்போவே அந்த எண்ணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருந்திருக்க வேண்டும் அல்லவா? சரி, அதற்கு பிறகு கேமராவில் தானே எடுத்தார்கள். அதையாவது அந்த கேமரா கண்களை கண்டுபிடிக்கும் சக்தி இருந்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்கிறார்கள். இதில் நமக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுங்க, இந்த கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்களே.
அப்போது நீ என்னன்னா, நீ மனிதர்களிலே அதிகமான ட்ரிக் தெரிந்தவர், ட்ரிக்ஸ் கெட்டிக்காரன். நீ சீட்டாட்ட விளையாட்டிலே பார்த்தீங்கன்னா, சீட்டாட்டத்தில் கூட ஜல்லிக்கட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸில் தான் வச்சு மாடை பிடிக்க முடியும். ஜல்லிக்கட்டுலை மாதிரியே தான் சீட்டாட்டத்தில் ட்ரிக்ஸில் வச்சு தான். ஸோ எவ்ரிபடி யார் அதிகமான இதில் நெகட்டிவ் ட்ரிக்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் ட்ரிக்ஸ் இருக்குது. திருடன் யாருக்கும் தெரியாமல் திருடி விட்டு போன பிறகு போலீஸுக்கு கண்ணில் மண்ணை தூவுறது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அப்புறம் போலீஸுக்கே முறைப்படுத்தி விட்டுட்டு அவனை போலீஸை பேசாமல் இருக்கிட்டு தப்பிக்கிற ட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா. எவ்ரிதிங் இஸ் ட்ரிக்ஸ். இப்போ நினச்சி பாருங்கள், யூஜிகே சொன்னதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதைத்தான் மேஜிக்கில் இருக்கக்கூடிய ஸ்க்ரைஸ் ஆன்சல்ஸ் போனவங்க என்ன சொல்கிறாங்க, யானையை மறைக்கிறோம், உலகத்தில் எல்லா தலையை வெட்டி எடுக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் த ட்ரிக்ஸ். இது ஒரு ஃபிலாசபி, கண்ணுக்கு தெரியாமல் செய்கின்ற உங்களை மறைக்கின்ற ஒன்று, அவ்வளோதான். இதை நாங்கள் கற்று வச்சுருக்கோம். அதுக்கு நீங்கள் எவ்வளவு ஜென்யூனிட்டி இன் தி மேஜிஷியன் பாருங்களேன். உலகத்தில் என்ன ஒரு பவர்ஃபுல். இதற்கு மேலே ஒருத்தன் நேர்மையாக இருந்துட முடியும்? அதை புரிந்து கொள்ள வைத்து விட்டான். ஒரு 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 மேஜிக் நிபுணர் நம்மளை புரிந்து கொள்ள வைக்கின்றான். நான் செய்வதெல்லாம் மேஜிக், நாமும் மேஜிக் என்று புரிந்து கொண்டு பணம் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான விஷயத்தை இந்த சாமியார்கள் பண்ணியிருக்கிறார்களா? அதற்குத்தான் இன்னொரு கேள்வியை கூட நாம் எழுப்புவோம். சரி, உங்களுக்கு சக்தி இருக்கிறது, லிங்கத்தை வரை வைக்கிறீர்கள், சந்தோஷமான விஷயம், மிகச் சந்தோஷமான விஷயம். சரி, உங்களுக்கு வயதாகி போய் கொண்டிருக்கிறது, நடக்க முடியவில்லை, உங்களை வண்டியில் வைத்து தள்ளுகிறார்களே, ஏன் நடக்க முடியவில்லை? நீங்கள் நடங்க. இது நாத்திக கருத்து இல்லைங்க. நீங்கள் நடக்க வேண்டியதானே சார். ஊருக்கெல்லாம் கேன்சர் வியாதியை தீர்த்து வைக்கிறீங்க, எல்லாம் முடிக்கிறீங்க, செய்ய வேண்டியதானே. இதை நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு மேஜிக் நிபுணன் நான் யானையை மறைப்பதற்கும் இப்படி கழுத்தை வெட்டி தூக்கி போடுவதற்கும் மறுபடியும் கழுத்து வருவதற்கும் ஒரு ப்ராசஸ், ஒரு சயின்ஸ் என்று கூறிவிடுகிறானே. நீ ஒன்றுமே இல்லாமல் எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு அப்பாவிகள், இந்த உலகத்தில் எத்தனை கோடி அப்பாவிகளை தினந்தோறும் திட்டம் போட்டு ஒரு தனி மனிதன் சுகமாக இருப்பதற்காக. இந்த காட்ஸ் மேன், கடவுள் அவதாரம் என்று கூறு ஒரு தனி மனிதன் தான் அங்கே சந்தோஷமாக இருக்கான். நித்யானந்தா என்ற ஒரு தனி மனிதன், சாய்பாபா என்ற ஒரு தனி மனிதர், ஆர்ட் ஆஃப் லிவ் ஒரு தனி மனிதருங்க. அவர் ஏதாச்சும் ஒரு 10,000 பேரை அப்படி உருவாக்கி பண்ணிட்டாரா? இல்லையே. அதைத்தான் ரமணர், புத்தரெல்லாம் தெளிவாக இருந்தார்கள். புத்தரை நாம் என்ன நினைக்க வேண்டியது இருக்குன்னா, இவர் நம்ம யூஜிக்கு அவரை ரொம்ப மோசமாக பேசுவார் அவருடைய உணர்வில். ஆனால் ரமணர், புத்தர்லாம் எப்படின்னா, அவங்க உணர்ந்த விஷயம் அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு இறுதி வரை ஒன்றுமில்லாமலே வாழ்ந்து இறந்தவர்கள். அவர் புத்தர் இறந்த பிறகு இவர்கள் கோல்டிலே மிகப்பெரிய பல கோடிக்கு பெருமான தங்க புத்தரை செய்து விட்டார்கள், படுக்க வைத்திருக்கார்கள். இலங்கையிலும் இருக்கிறது, வெளிநாட்டிலும் இருக்கிறது. புத்தர் ஒன்றும் இதையெல்லாம் செய்ய சொல்லவில்லை. ஆனால் அவர்கள்தான் அந்த அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா, ஒன்றுமே இல்லை, நத்திங்னஸ். அந்த நத்திங்னஸை எவ்வளவு பியூரிட்டியாக வேதாந்தம் சொல்லி இருக்கிறது, அதை சொல்ல மறுக்கிறார்கள். இப்போ நம்ம அதைத்தான் சொல்ல விரும்புகிறோம். ஒன்றுமே இல்லை, எதுவும் ஒன்றுமில்லை, இறுதியில் ஒன்றுமில்லை, நீயும் ஒன்றுமில்லை, உலகமும் ஒன்றுமில்லை என்பதை வேதாந்தம் கூறியிருக்கிறது. இதை சொன்னால் ஒருத்தனும் வரமாட்டான் இந்த ஆளுகள்கிட்ட, சாமியார்கள்ட்ட. நீ வந்திருக்கிறாயே, நீ ஒன்றுமில்லாததுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் ஓடி போயிடுவானா இல்லைங்களா? அப்போ தாங்க ட்ரிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரிக்ஸில் இந்த மக்கள் என்ன பாடுபடுறாங்கன்னா, ஒருவேளை சரி இவங்க சாமியாரக ட்ரிக்ஸ் ஆரம்பிக்கிறான், இன்னொரு ட்ரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். பேசுகிறதே இல்லை மீனாட்சி அம்மன். திருப்பதி சுவாமிகள் ஏதாச்சும் பேசுகிறாரா காலையிலே சாயந்தரம்? உயிரே இல்லைங்க. ஆனால் திருப்பதியோட கான்ட்ராக்ட் பண்ணைன்னா நீ எப்படியெல்லாம்